ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு டே 2 இன் கொடைக்கானல். அண்ட் இது வந்துட்டு எங்கள் ரூமில் இருந்து பால்கனியோட வியூ தான். ஆக்சுவலாக போன டே வந்து அவ்வளோ மிஸ்ட்டை வந்து எதுவுமே தெரியல எங்களுக்கு. நெக்ஸ்ட் டே பார்க்கும் போது வியூவே செம்மையாக இருந்துச்சு. அங்கே நின்றுட்டு பார்க்கும் போது வந்து அதை ஃபீல் பண்ணுறது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எப்போ ஹில் ஸ்டேஷன் ட்ராவல் பண்ணி போனாலுமே காலையில் 6 மணிக்கெலாம் இருந்து பக்கத்தில் டீ கடைக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு வருவோம், வாக்கிங் மாதிரி போயிட்டு. அன்றைக்கி டே வந்து ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. முன்னாடி நாள் ரொம்ப தூரம் நடந்ததுனால நாங்கள் எங்கேயுமே போகல. பாப்பாக்காக எல்லா க்ராசரிஸுமே வந்து கேரி பண்ணி போயிருந்தேன். அண்ட் அங்கேவே வந்து இண்டக்ஷனும் இருந்துச்சு. ஸோ வந்து எங்களுக்கு எல்லா வேலையும் ஈஸியாக இருந்துச்சு. மார்னிங் கஞ்சி வச்சு எடுத்துக்கிட்டு மத்தியானத்துக்கு பருப்பு சாதமும் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். பாப்பா எழுந்ததுக்கப்புறம் அவளையுமே கூட்டிகிட்டு போயிட்டு பால்கனியில் வியூ காட்டலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்போ வந்து லைட்டாக வெயில் வந்துருந்தது. அண்ட் அப்போயுமே வந்து வியூ சூப்பராக தான் இருந்துச்சு. நைட்லலாம் செம குளிராக இருந்தது. பாப்பா எப்படி மேனேஜ் பண்ண போகிறான்னு தெரியாமல் இருந்தேன். பட் வந்து அவளுக்கு வந்து கோல்டுலாம் வந்து நல்லாவே மேனேஜ் பண்ணிக்கிறா. இப்போ பாப்பா போட்டிருக்க தெர்மல்ஸ் வந்து நான் வால்பாறைக்கும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் அங்கே வந்து சொல்லிக்கிற அளவுக்கு குளிர் இல்லை. அதனால இங்கே வந்து ரொம்பவே யூஸ் ஆயிடுச்சு. அண்ட் பாப்பாவை கூட்டிகிட்டு இந்த மாதிரி 1 இயர்க்குள்ளே 2 ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததுலாம் எனக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி தெரியுது. அண்ட் அதுக்குமே அவள் ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணா. நாங்கள் வந்து கொடைக்கானலில் ஒரு நைட் மட்டும் தான் ஸ்டே பண்ணோம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு ரூமை வெக்கேட் பண்ணுற நேரம் வந்துருச்சு. போகிற வழியில் ஏதாவது சைட் பார்க்கலான்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம். பட் வந்து மூடே இல்லை. அதனால கொடைக்கானலை விட்டு மலை இறங்கலாம், அவங்க மதுரையில் போயிட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். யாருக்குமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மூடு இல்லை. அதுவும் இல்லாமல் கொடைக்கானலில் எங்களுக்கு எங்கே சாப்பிட்றதுன்னு ஹோட்டல் செலக்ட் பண்ணவும் தெரியல. ஸோ அப்படியே இறங்குற வழியில் மேகி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கடை மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் மேகி சாப்பிட்ற ஸ்பாட்லேயே நாங்கள் 1 hour மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இந்த ஒரு கிழங்கு வந்து கொடைக்கானல் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே இருந்துச்சு. இது பேர் வந்து முடவாட்டு கிழங்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மூட்டு வலிக்கெலாம் சரியாகும்னு சொல்லியிருந்ததுனால அது ஒரு கிலோ போல் வாங்கியிருந்தோம். அண்ட் கொடைக்கானல் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 250 போல் இருந்துச்சு. இது வந்து வெளியில் வாங்கினா 500 மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்கே நிறைய ஷாப்பில் ரேடிஷ், இது நூக்கல்னு நினைக்கிறேன், எனக்கு பேர் தெரியல. அண்ட் கேரட்டுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே கண்டிப்பாக வாடி போயிடும்னு சொல்லிட்டு நாங்கள் சுத்தமாக வாங்கவே இல்லை. அண்ட் அவகேடோ, இது வந்து பேரிக்கான்னு நினைக்கிறேன், இதுவுமே நிறையா இருந்துச்சு. அவகேடோ வந்து ரேட் கம்பேர் பண்ணும்போது அங்கேக்கும் இங்கேக்கும் ஒரே ரேட்டாக தான் இருந்துச்சு. அந்த கடையிலே சூடாக கார்னும் வித்துட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருந்தோம். ட்ராவல் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு மட்டும் நாங்கள் அஞ்சவே மாட்டோம். அண்ட் கொடைக்கானல் டாப்பில் வந்து நாங்கள் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. எங்களுக்கு டைம் இல்லையா இல்லை நாங்கள் என்ன பண்ணோன்னு இப்போ நான் யோசிக்கிறேன். ஹில்ஸ் ஏறுற வழியிலே நிறைய இந்த மாதிரி கடைலாம் சைடில் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கடையில் நாங்கள் ரேண்டமாக ஒரு ஷாப்புக்குள்ளே போய் வாங்கியிருந்தோம். இது ஒரு தைலம் சித்தி, செம்மையா இருக்கு. மோந்து பாருங்க சித்தி. நாங்கள் சாக்லேட் வாங்கின கடைக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஃப்ரூட் ஷாப் போட்டிருந்தாங்க. அங்கே வந்து ஏதேதோ ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு. நான் வந்து இதெல்லாம் வந்து லைஃப்லேயே பார்க்காத மாதிரியும் இருந்துச்சு. ஏதேதோ பேர்லாம் சொன்னாங்க. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே ஹெவி லோட் ஆகி வண்டி இப்படி நிறுத்துற போல போயிடுச்சு. நல்லா ஓடிட்டு இருந்த வண்டி. ஒரு டப்பா காரு நாங்கள் அப்படியே ரைஸாக அந்த சைட் பார்க்காதீங்க. மழை வர மாதிரி இருக்குல்ல. அங்கே பாரு, ஐயோ மாமா டப்பு போடுறாளே. சிவனேன்னு கொடைக்கானல் போயிட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா மறுபடியும் சுத்த கூப்பிட்றேன். மதுரை கைஸுக்கெலாம் வந்துட்டு ரெஸ்ட்டே தேவையில்லை. ஃபுட் கோர்ட் மட்டும் நீங்கள் பாருங்கள், செம்ம பெருசாக இருக்கும். ப்ரோ சுற்றி பார்த்தா 4-5 கடை, இன்னும் ஒரு 10 கடை தான் இருக்குது. ஆமாம் தானே. ப்ரோ கேஎஃப்சி எங்க ப்ரோ? மாலில் கேஎஃப்சி சொல்லு ப்ரோ. ஆக்சுவலாக கொடைக்கானல்லேருந்து சீக்கிரமாக மதுரைக்கு வந்ததோட பிளானே வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் சொல்லிட்டு வந்திருந்தோம். பட் மாலில் வந்து புதுசாக பவுலிங் போட்டிருக்காங்க, அதுக்கு போய் விளையாடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தான். பிரணிதா வந்து இதில் உட்கார வச்சுருந்தோம். வந்து லைட்டாக மூடு சரியில்லை.
தூக்கத்தில் வந்து அப்படியே எழுப்பி கூட்டு போனதுனால அவள் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டா. ஜஸ்ட் அப்போ தான் அந்த ஃபன் சிட்டியோட கார்டை வந்து ஸ்வைப் பண்ணிவிட்டு அவளை உட்கார வச்சோம். உட்கார வச்ச கொஞ்ச நேரத்துலேயும் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவளை அப்படியே தூக்கிக்கிட்டோம். எப்படியோ கொடுத்த காசு கொஞ்ச நேரமாச்சும் உட்காரடினா உட்காரவே இல்லை அவள். சென்னையில் வந்து நான் மாலில் விசிட் பண்ணியிருக்கேன். பட் வந்து எனக்கு வந்து அந்த ஃபன் சிட்டி மேலெலாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இங்கே வந்து மதுரையில் என்னோட தம்பி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணதுனால போயிருந்தேன். பட் அங்கே போனோன்னே எனக்குமே ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. எல்லா கேமுமே நானே விளையாட ஆரம்பிச்சிட்டேன். பிரணீதாவும் ரொம்பவே ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தா. அண்ட் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வந்து ஃபன் சிட்டியில் ரொம்பவே க்ரௌடாக இருக்கும். இங்கே வந்துட்டு நம்ம பொறுமையாக ஒரு கேமுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த கேம் வந்து பாலை நல்லா இழுத்தடிச்சா 0-10 அந்த மாதிரி 250 தான் ஹையஸ்ட்டு. என்னோடய தம்பி வந்து 250 அடிச்சிட்டா. அந்த மாலில் இருக்கவங்களே சொன்னாங்க இது வரைக்கும் இது யாருமே அடிச்சது இல்லைன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ரொம்பவே குஷியாகிடுச்சு. அவ்வளோ டோக்கன் வந்துச்சு. தென் வந்துட்டு நாங்கள் பவுலிங் போடலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். என்னோடய லைஃப்லேயே வந்துட்டு பவுலிங் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். இன்கேஸ் வந்து கண்ணில் வந்து நேரில் வந்து பார்க்குறேன்னே சொல்லலாம். நாங்கள் வந்து மாலுக்கு வந்து நான், ஹஸ்பண்ட், பாப்பா, தம்பி மட்டும்தான் போயிருந்தோம். அவள் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து கிராங்கி ஆகிட்டா. ஆக்சுவலாக இந்த பவுலிங் கேம் வந்து 3 பேருக்குமே சேர்த்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலேயே போயிருந்தது. கொஞ்ச நேரம் அவன் வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டா. பட் அவள் வந்து ரொம்பவே அழுதுனால எப்படா அந்த பாலெல்லாம் போட்டு முடிப்போன்னு சொல்லிட்டு ஆளுக்கு மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்தோம். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் இது வந்து குரூப்பாக ஒரு 9 மெம்பர்ஸ் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வந்து விளையாடும் போது வந்து இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்கள் 3 பேரும் போயிட்டு வந்துட்டு எப்படா பால் முடியும்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் எங்களுக்கு பக்கத்தில் விளையாண்ட எல்லாருமே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் நான் வந்து ஒன்று மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இந்த பால்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வெயிட்டாக இருந்துச்சு. இதில் வந்து சைஸ் படி வந்து அந்த ஹோல்ஸ்லாம் பெருசாக அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் எனக்கு வந்து இதில் 7 சைஸ் மட்டும்தான் கொஞ்சம் வந்து கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. கேம்லாம் விளையாடி முடிச்சோன்னா டிக்கெட் கவுண்டிங் சென்டருக்கு வந்திருந்தோம். நாங்கள் வந்து அவ்வளோலாம் ஒன்றும் எடுக்கல டிக்கெட்ஸ். மொத்தமாகவே ஒரு 1000 டிக்கெட்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துருப்போம். அதோட கிஃப்ட்ஸுமே வந்து ரொம்பவே ஸ்மாலாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வரப்போ அதையும் சேர்த்து கிளைம் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து என் தம்பிக்கிட்ட சொல்லிட்டேன். நான் வந்து ஒரு கிஃப்ட் காட்டிட்டு இந்த கிஃப்ட் வந்து பிரணீதாக்கு வேணும், நீ வந்து அடிக்கடி விளையாடி இதை வந்து எனக்கு பண்ணி கொரியர் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மாலில் விளையாடி முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஃபயர் பியர்னு ஒரு கெஃபேக்கு போயிருந்தோம். அது வந்து தனியாக ஷார்ட்ஸாக வந்து போட்டிருக்கேன். அதோட கிளிப்ஸ்லாம் டெலீட் ஆகிடுச்சு. அண்ட் வந்து இது வந்து பன் பரோட்டான்னு ஒரு கடைக்கும் வந்திருந்தேன். இதுவுமே வந்து ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கெஃபேல சாப்பிட்டு எனக்கு வயிறு ஃபுல்லானதுனால இவங்க மட்டும் சாப்பிட்டுக்கிட்டாங்க. இன்னும் சற்று நேரத்தில் மதுரையை விட்டு புறப்படும் நேரம் வந்துவிட்டது. ப்ரோ அப்போ மிஸ் பண்ணுவியா ப்ரோ? பண்ணுறேன் ப்ரோ. இல்லை நான் சொல்கிறான் பாருங்க. நீங்கள் மதுரை மிஸ் பண்ணுவீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாருங்க. நான் போனாலே என்ன மிஸ் பண்ண மாட்டீங்க, நீங்கள் மதுரை மிஸ் பண்ணுறீங்களா? பிரணீதா நீ மிஸ் பண்ணுவியாமி? யாரும் நம்ம மதிக்க மாட்டுறாங்க. நீ கூடமா இப்போ வந்து சித்தி வீட்டுக்கு போயிட்டு அம்மா பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு பஸ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து கிளம்பணும். அழுவாத ப்ரோ. சொல்லு பாய் ப்ரோ. அம்மா
ஸோ ரிட்டர்னுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து 11 o'clock போல் பஸ் புக் பண்ணியிருந்தோம். எல்லாருமே எங்களை ஏற்றி விட வந்திருந்தாங்க. இந்த வாட்டி மதுரையை விட்டு கிளம்பும் போது லைட்டாக வந்து ஹார்ட் பெயின்லாம் இருந்துச்சு. பிகாஸ் வந்து நிறைய மெமரிஸோடு நான் வந்து ரிட்டர்ன் ஆனேன். இந்த vlog இவ்வளோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.